சேதாரமாய் தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க இல்லையா? வட்டி அத்தனை நிக்கி, இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்த்து இந்த குறையும் சேர்த்து போச்சு. இந்த குறையை நல்லபடியா நீக்கி கொடுத்து எனக்கு பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா தாயி? நீயும் எத்தனையோ தேவதைகிட்டையும் போயாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாமா? இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் அது போக இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தில் நிக்கிறிய. அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு விட கொடுத்து மொண்டிக்கட்டை நீக்கிட்டு பெருகி அந்த கோபர் கலசம் என்ற மாதிரி வட்டியை மின்ன வச்சாருனாயா எல்லாரும் பக்கம் இல்லாம குறைய தீர்த்து பேர் வாங்கி கொடுத்தாரு. போதுமா? கோபர் தாயே வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? எல்லாமே கைவிட்டு போய் நிக்குது. இல்லத்துக்குள்ளார நோவு நொடி இராத பெற அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டிய நிலையில்லா நில குழந்தை நின்ன பட்டிய இன்னைக்கு நிலைய நிக்க வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுருக்கீங்க இல்லையா? இது நாள் வரைக்கும் ஏமாத்த போல பொழைச்சிட்ட, இனியாவது உஷாரா பொழைச்சுக்குவியா? கைப்பற்றி தந்துறனாயா? கவலைப்பட வேண்டாம். இந்த சிக்கலுக்கு மீட்டு கொடுத்துட்றேன், கைப்பற்றியும் கொடுத்துட்றேன், பட்டியும் வாழ வச்சு கொடுத்துறேன். ஐயா உன் ஏற்று சொன்னதெல்லாம் மனசு வைத்தியா கலங்க வேண்டாமாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல ஏற்று கூட வந்தா போதுமா? முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிற சாதிச்சு போறேன். போகிறோம் அடியா. உனக்கும் அப்படித்தான் தொழில் முறை கொஞ்சம் சின்ன பின்னப்பட்டு நிக்குது, உடம்பு தொந்தரவும் பேர் நிக்குது. இந்த ரெண்டையுமே இந்த அம்மாவாசைக்குள்ள மாற்றம் கொடுத்து திருநாளுக்குள்ள உனக்கு தங்க வைக்க மாட்டாங்க. திருநாளுக்குள்ள ஒரு வியாபாரத்தை பண்ணி 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தாரு. போதுமா? வரப்போம் அடியா. நான் எப்படி இந்த கத்தி மொனமால இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா? தொழில் விஷயமா வந்து கேட்டுட்டு நிக்குதா இல்லையா? இந்த தொழிலை நல்லபடியா நடத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காய் சாதிக்க முடியல. இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. இதுலயாவது இப்படியாவது பண்ணி இந்த காரியத்தை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? தனி தொழில் புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாய உண்டான முயற்சி பண்ணு கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அந்த குறையும் நீக்கி பர்டிகுலரா கலசம் ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போடுறேன். அடியா தாயி கடலூர் இல்லையா? தீராத குறையோட வந்து நிக்கிறியா இல்லையா? பேர் வழங்க மாட்டேங்குது. பேர் வழங்க வச்சு வம்சாவளிக்கு உத்தரவு கொடுத்து என் பட்டிக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? நீயும் 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, மருத்துவத்துக்கும் போயாச்சு, எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. இது நல்லபடியா எனக்கு ஒரு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறதா? கவலைப்படாத ஐயே. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை. எது வரைக்கும் எப்படியோ என்னை நம்பி பக்தியில நான் இருக்கிற தாயி கவலைப்பட வேண்டாம். வரம் தேடி கொடுத்துறனாயா பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் ரெண்டு நிம்மதி இல்லையே. எல்லாம் கொஞ்சம் ஓரியாட்டமும் தூரியாட்டமும் வருமானமும் பத்தாம இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு முள்ளும் போதரமா நிக்குதாயா? இன்னும் சில விஷயம் இருக்குது, உடைக்க வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிறேன், வந்து நெல்லு மாத்துக்கிறேன். நீ இது போக்குவரத்துல வச்சுக்கா. தாயி இதை மென்னு தின்னு இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிடும். இது எப்படி வேணாம் பண்ணிக்க நடா. காரியத்துக்கு உத்தரவு போற நேரம் வந்துச்சப்ப தேடி வந்து முடிச்சு போடு. காரியமா அதோட தொழில் முறைக்கு சரி என்னை வந்து கையேந்தணுங்கிற அவசியம் கையேந்திட்டு போனாவே போகுது. நான் சொல்லணும்னு நின்று இருக்குது, உனக்கு கூட வந்து நின்னாச்சு. அம்மாவாசைக்கு ஒரு அதிசயம். போதுமா? வரம்போ கல்யாண காரியா வந்து ஒன்னா வந்து நிக்கிற வச்சல் பார்க்க சக்தி மங்களம் சத்திய மங்களம் ஒன்னா
தாயி கல்யாண காரியம் பொன்னாளுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு குஞ்சு குழந்தையில இருந்து என் பட்டிக்குள்ள வந்து புகுந்து என்னைய கையேத்தி நிக்கிறீங்க. அந்த தங்கத்துக்கு நல்லபடியா ஒரு வரன் அமையணும், தலிஞ்சிட்டே போகுது அப்படின்னு வந்து எங்கிட்ட வரம் கேட்டேன். உத்து போட்டாச்சாயா? உத்து போட்டாச்சு. ஒரு வரணும்னு வந்திருக்குதா? தாராளமாச்சு. அதெல்லாம் எந்த குறையும் வராதாயா? ஒரு நாளும் கிட்ட நின்றுக்குவா. ஒண்ணு கலக்க வேண்டாம். ஒரு கண்ணை வச்சிருக்கிற, ஒன்னும் பயப்பட வேண்டாம். தங்கத்தை ரோட்டி காமிச்சிருந்தாயா? இது சத்திய வாக்கு. உத்தரவு கொடுத்துட்ட, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, முடிச்சு கொடுத்துருந்தாயா? போதுமா? ஒரு பொண்ணா பொண்ணு பெத்த கண்ணு தன்னுடைய குடும்பத்தோட ஒத்து வராம இன்னைக்கு வேற கணக்கு போட்டு அந்த வேற கணக்குல இருந்து மாத்தி என் வட்டியில ஒண்ணு சேர்த்து குடுன்னு வந்து கேட்டு நிக்குதடா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். நீங்களே வாங்க கண்ணு. யார் மாதிரி சாமி கூப்பிட்டது? கனி கனி அடியா தாயி களை எடுத்தாச்சாயா? களை எடுத்தாச்சு. இந்த தங்கத்தை தங்கமா கையில ஒப்படைச்சாச்சு. நீ போட்டு தொந்தரவு பண்ணாம இருக்காச்சு. பொண்ணா நீ படிப்புல முன்னுக்கு வருவா, எந்த பக்கத்துல குறை வந்து சேராது என்ற உரையை நான் தீர்த்தாச்சு. போதுமா? நீ எத்தனை பக்கம் போனேன், எத்தனை பக்கம் வந்த, ஒரு பக்கம் காரி நடக்காம கடக்குள்ள என்ன நம்பி வந்து நின்னையா? புத்திய மாத்தியாச்சு. தங்கத்தை தங்கமா அலங்கரிச்சிருந்தாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி படிப்பு முறை பார்த்துக்கலாம். இனி தொழில் முறைக்கு கடனுக்கு கூட வரணும். தொழிலுக்கு இதை வச்சுக்கோ. வாதை ஓ கூட வர்ற சந்தோஷமா? அதே மாதிரி வா வா கோயம்புத்தூர் பாலக்காடு அட பொட்டி போக பெத்த கண்ணு கை கடங்காது போய்கிட்டு இருந்ததுடா. பெண்கண்ணு நான் மருந்து மாயத்தோட வேலை செய்து இது பொண்ணா மேல தப்பு இல்ல, உங்க தங்கம் தான் தங்கத்தை தகரமணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் வரம் கொடுத்து நின்னாயா? நீயும் 1000 பக்கம் போய் பார்த்த, எந்த தேவாதி நல்லது பண்ணல, எத்தனையோ பக்கம் போனேன், நல்லது பண்ண முடியல. உங்க பொண்ணா பாவத்துல மருந்து இருக்குதுன்னு சொன்னாயா? அதுக்கு அடையாளம் போடுறேன்னு நான் சொன்னேன். உண்டா இல்லையா? இன்னைக்கு பொண்ணாளுக்கு வயிறு பிக்குது, வயிற்றால போகுது, உடம்பு தொந்தரவு வருது, மருந்து மாயம் இருக்குது அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தாயி தாயி மருந்து மாயத்தை வெளியே கொண்டு வரனாயா? முயற்சி பண்ணு, கூடவே வந்து நின்று உன்னோட தங்கத்தை காப்பாத்தி உங்க கையில ஒப்படைச்சாச்சு. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ஆங்கனுக்கு தொழில் அமையாம இருந்ததாயா? தவணையாவே வந்துட்டு இருந்தது உணவு தொழில். தாயி அவனே தொழில் ஆரம்பிச்சாச்சா? அப்புறம் இதுக்கு என்ன சொல்ற? நம்பி நில்லு. இதே மாதிரி தாயி இந்த ஆங்கார கருப்பு கூடவே வந்து நிற்பனாயா? நீ நினைச்சபடியே உன்ற காரியத்தை அத்தனை சாதிச்சு இதே வட்டியில் உன்னைய தங்க வைக்கிற மாட்டேன் தாளாட்டி போடுறனாயா? போதுமா? இந்த பிடிச்சுக்கோ, போ வரம்போ போ. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணப்பா. அதே மாதிரி பர்டிகுலர் ஒரு பொண்ணாளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, காரியமெல்லாம் தவணையா நிக்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, வியாபார தொழிலெல்லாம் முடங்கி போச்சு, பெத்த கண்ணு முடங்கி போச்சுன்னு சொல்லி விண்ணப்பட்ட பட்டிய இன்னைக்கு நல்ல காரியம் நடத்தி கொடுன்னு சொல்லி வந்து பட்டியல் நின்று கேட்டுதுடா. நீ கல்யாண காரியம் முடிஞ்சு பட்டிக்குள்ள கூட நிறுத்தி இருக்கிற எடப்பாடி வர சொல்ல பார்க்கலாம். தாயே அடியா சந்தோஷமா? கொஞ்சம் நம்பாம இருந்த, இப்ப நம்புறியா? இல்ல 2 வாரம் நம்பல, நீ நம்பிக்க. கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தான் பொண்ணா வந்தா. ஆனா இப்ப நம்பிக்க இல்லையா? தாயே நினைக்கணும் மாயா, நான் நினைக்க கூடாதுன்னு சொல்லல, புரிஞ்சுதா? ஆட்சி இங்கேயா இல்ல எங்கேயும் பார்க்கணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? உங்க தங்கத்துக்கு கல்யாணம் அமைச்சாச்சு, கல்யாணம் நடந்து போச்சு. இனி நல்லபடியா பொழைப்பாங்க ஐயா. உனி எந்த வந்து குறை வந்து சேராது. அதே மாதிரி இனி தொழில் படிப்பு வந்துடலாம். தொழில் நீ அள்ளி படியிருந்து அம்பாரம் போட்டு கொடுத்துறனாயா? ஓ வரும்போதாயே நோவு நொடி பர்டிகுலர் எல்லாம் முளைஞ்சி நிக்குதப்பா, சொத்தொன்னு விற்கோன்னு தவணையாவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல இருந்து ஒரு தங்கம் வந்து நிக்குதுடா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகிறீங்க பட்டியல் வந்து நிக்கிறியப்பா.
ஒரு வட்டி அத்தனைக்குமே இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து இன்னைக்கு சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு என் வட்டியில வந்து நின்று இது எல்லாம் மீட்டு என்ற வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? இன்னைக்கு சுமையை தீக்கணும் அப்படின்னா அந்த இடத்த வித்து மனையை வித்து எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நல்லபடியா வித்து கொடுத்து சிக்கலுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா? பயப்பட வேண்டாம போன்ற பட்டியை மொண்டிக்கட்டுல போட்டுட்டாங்கப்பா. இந்த மொண்டிக்கட்டு இன்னைக்கு உடைச்சிடலாம், உனக்கு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு என்ற திருநாளுக்குள்ள அதை வித்து கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து கூட வருவேன், துணிஞ்சுவோம். போதுமா? சத்திய வாக்கு முடித்தரம்பா. அறந்தாங்கி அறந்தாங்கி அடியா தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனமாக இந்த அக்னி கையேந்து நிற்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரியா ஆறா பெரிய நிற்கிறேன் பட்டியில வந்து நின்று காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் கை கூட மாட்டேங்குது, சேதாரமாயி நிக்குது. தீராத குறையோட வந்து என் பட்டியல வந்து நின்று இந்த குறையை தீர்த்து எனக்கு பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? உண்டாலையா தாயி? இல்லத்துக்குள்ளார வெளியவே சொல்ல முடியாது எத்தனை பேரு சோதனை போட்டு பாக்குறானுங்க. உண்டாலையா தாயி? தாயின் அப்புறமா நான் இருக்கிற தகுதி வரம் கொடுத்து வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? ஒண்ணு கலக்க வேண்டாமப்பா. இதெல்லாம் அந்த குறை இந்த குறை அப்படி இப்படிம்பாங்க. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா பேர் வாங்கி கொடுத்து இதே வட்டியில் நிறுத்தி காமிச்சிருந்தாங்க. இது சத்தியவாக ஒரே தீர்த்து கொடுத்தனாயா பேர் வழங்க வச்சு இதே வட்டியில உனக்கு பேர் வழங்க வச்சது சத்தியவாக. இந்த தாயி இதை மென்னுதுன்னு முழுங்கிடுவோம். ஓ வரம்போ மத்தையா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறாயா? உண்டாலியா தாயே? அடியா பேர் வழங்க வைக்கோனே, வம்சாவளி உத்தரவு போட்டு கொடுக்கோனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நீயும் எத்தனையோ தேவதி கும்பிட்டாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு அப்படி இப்படி சொல்றாங்களோ பொழியா ஒண்ணு காரியம் நடக்க மாட்டேங்குது. அப்ப கற்பனே துணை அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து நிற்கிறியாயா? கலங்க வேண்டாம். இதெல்லாம் வேற எந்த குறையும் இல்லையா? இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சது. அதுல உங்க பட்டி மாட்டிச்சு, அதெல்லாம் எடுத்து அக்கட்டால வீசி நானே வந்து உனக்கு பிறக்கணும்ப்பா. இது சத்தியம் பாட்டு. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். வர்ற வாரம் மொண்டிக்கட்டை உடைக்கிறேன்னப்பா. உடைச்சு நான் ஒரு பாதை காமிக்கிறேன். அந்த பாதையில போ. உனக்கு தங்க வைக்கிற மாட்டாங்கிறது தாளாக்கி இதே வட்டி காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. குறையா நிக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். பால் பொங்குது தலைதுபடி. இதை நீ மென்னு தின்னு முழுங்கிறோடு இன்னைக்கு ராத்திரி. இதை நீ மென்னு தின்னு முழுங்கிறோடு வாயா. இதை எப்படி கரியா எடுத்து இதைய ஒன்ன வீட்டு முன்னாடி கட்டிடாயா? ஒன்ன நாலாச்சு அப்ப சுத்தி மிச்சிராயா? ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருக்கியா? நின்னு என்ற தங்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நானு கிடைக்கு. வா இங்க வா 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 போ போ போ. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அடியா தாயி ஒட்டி மகா சமாளிக்க முடியலையா தாயி? இல்ல மத்தனையுமே இன்னைக்கு நிலவளைஞ்சு போச்சப்பா. இன்னைக்கு சாலையில முளைச்சு இருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லாடு போனா பொல்லான்னு வந்து நீ பட்டியல தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? உண்டாலியா அடியா? இன்னைக்கு கால சுத்திர பாம்பு பொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதப்பா. இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம தொட்டதெல்லாம் நட்டமாயி இல்லத்துக்குள்ள இருக்கிறதா போறதான்னு சொல்லி பல குழப்பத்துல என்ற தங்கங்க வந்து இந்த பட்டியல வந்து நின்று கற்பனே துணைன்னு வந்து என்னை நம்பி நிக்க. உண்டா இல்லையா? தாயி நான் இருக்கிற தகுதிமன் இல்ல. தாயின் அப்புறமா நான் இருக்கிறனாயா உன்ற பட்டியை வாழ வச்சு இதே பட்டியல் நிறுத்தி ஆட்சி பண்ண வைக்கிறனாயா? அப்படி பண்ணல அப்படின்னா இந்த பாலத்துக்கு கற்பனை பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாமாயே. சில ரகசியம் எல்லாம் உண்மை இருக்குது. அதெல்லாம் உடைக்க வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதுல எந்த வகத்திலையும் மனமுறையாவது காப்பாற்றி கொடுத்தாரு. இந்த பாலத்துக்கு இருப்ப முதல் அந்த சிக்கலுக்கு விட கொடுக்க, அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்தாரு. போதுமா? இந்த வா இந்த அடியா இங்க வா. கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இது வரைக்கும். இந்த பாலத்துக்கு இருப்ப 6 கையும் பிடிக்க மாட்டேன். இந்த கையை பிடிச்சிட்ட பாத்தியா? நீ என்னை விடாது பிடிச்சுக்கோ. நான் இருக்கிறேன். இன்னும் 8 நாள் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள ஒரு அதிசயத்தை காமிக்கிறது சத்தியவா. போ அடியா தாயி. தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாமனப்பட்டு நிற்கிதப்பா. ஒரு சால் ஏறினா ஒரு முளைச்சு இருக்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லை. தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிக்குது. கருக்கு விருக்குன்னு பையன் பட்டிக்குள்ளார சில
கொஞ்சம் குறும்புதான். குறும்புன்னா எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். இதெல்லாம் மாத்திக்கோ. புரிஞ்சுதா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தைரியமா இருக்காயி. அடியா ஏன் பயந்துட்டு நிக்கிற? பல குழப்பத்தில் நிக்கிறியா? அதெல்லாம் நான் இருக்க. என்னை நம்பி வந்துட்டீங்களா? படிப்படியா மீட்டு கொடுத்தேன்னாயா. முதல் தொழிலை பெருக்கன்னு. தொழிலை பெருக்கிட்டா அத்தனை குறையும் தீர்த்து பண்ணலாம்ல. அதே மாதிரி அதையும் வாங்கி கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. நீ ஒரு பக்கம் திருப்பிக்கிற. இல்லத்துக்குள்ள எங்க இருக்குது நிம்மதி? புரிஞ்சுதா? நீங்க 2 பேரும் வாழறது இதுக்காக இல்ல. அப்படின்னா எப்பவோ பட்டி சேதாரம் ஆயிருக்குமப்பா என்ற பெத்த மகனாடு சொல்ற கருப்ப. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இருக்கிற தகிரிமா நில்லு. வேறாண்டிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? கலங்க வேண்டாம். போ விடதா புடிச்சுக்க. நீ போ வரம்போ. அடியா கையெழுத்து ஆயிடுது. வெளியே வர்றதுதான் பாக்கி. புரிஞ்சுதா? நீதிபதி பதவி. புரிஞ்சுதா? கையெழுத்தெல்லாம் ஆயாச்சப்பா. வெளியே வர்றதா பாக்கி. கூடி சீக்கிரம் வந்து. புரிஞ்சுதா? இது அரசாங்கத்தினுடைய உத்தரவு. ஆனா தோல்வி இல்லாம ஜெயம் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? அது போக உனக்கு தொழில் முறைக்கு கொஞ்சம் கூட வந்து நிக்கிறேன். கொஞ்சம் உஷாரா பழச்சுக்கோடு. இந்த போ வரம்போ. ஒன்னால தகுதி மாதிரி சொல்லு. ஒன்னால கொஞ்சம் கொடுத்துரு. போ வரம்போ. நோய் நொடி இல்லத்துக்குள்ளார தங்கையா தாயே வாய்ப்புத்து நல்லா கூட சொல்லி என் பட்டியல வந்து மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. எங்கிட்டே போய் நல்லது பண்ண முடியல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியா? இது நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வழங்க வெயின் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கற்பனுடைய சத்திய வாக்கு. இதை நல்லது பண்ணி கொடுத்து இதே பட்டியலுடைய தீர்க்காய்ச்சிக்கு உத்தரவு கொடுத்தாருனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்து நெல் தங்க விக்கிரமா அலங்கரிச்சு இதே பட்டியல் அந்த நோவை தீர்த்து நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிறதாயி அது போக இல்லத்துக்குள்ள சில குழப்பத்துல வந்து நிக்கிறாயா. குழப்பம் இல்ல. குடும்பேட்டுக்கு வர குடும்பேட்டிலையும் நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்னை நம்பி போ. விட எப்படி தரேன்னு பார்த்து போதுமா? ஓ தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் பட்டி படுகளும் சாஞ்சு போச்சே. இல்லையா தாயி? தாயி தலைய வெட்டுறாங்க. புரிஞ்சுதா? ஒரு படி ஏறினா 9 படி இறக்கணும்னு நினைக்குது. பட்டிக்குள்ளார ஒண்ணு சொல்ல முடியல. ஒண்ணு ஈட்டி பாயுதாயா. வருமானமும் பத்த மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளார வெளியவே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறதாயி. இது எல்லாம் விட கொடுத்து கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி கொடுத்து பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா? பயப்பட வேண்டாம். மீட்டு கொடுக்கறனாயா. சத்திய பாக்கு தாய் தவப்புமா நான் இருக்கிறனாயா. வாழ்த்துக்கோதே ஒரு மாற்றத்தை கொடுக்கறேன். நல்லது பண்ணி கொடுத்தேன். போதுமா? அடியா கைப்பற்ற முடியாம குடும்பத்துல நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். எந்த விதத்திலுமே பாடம் கப்பிச்செல்லாம் பாடம் கப்பிச்சுட்டு படிப்பனை கப்பிச்சுட்டு அல்லையில கொடுத்த அளவு சூடு போட்டு உங்க காரியத்தை நடத்துற மரபுல சொல்லிக்கிறது. புரியுதா? கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. தீராத கொலை தீர்த்து வச்சு தேவப்பட்டியில் நிறுத்தி காமிக்கிறேன். இது சத்தியவான். போகலாம். நோவு நொடி இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லாத நிக்கிறாயா. ஒன்னாளுக்கு ஒண்ணுமே தாங்க முடியாம இன்னைக்கு முசுறு தப்புமா தப்பாதா நான் இப்படியே போயிருவோமா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு நிக்கிறாயா. அதே மாதிரி மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, எங்கெங்கயோ பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமா நில்லேன்னு சொல்றேன். இது நோவும் இல்லை நொடியும் இல்லையப்பா. இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை 8 நாளுக்குள்ள மாற்றம் கொடுக்கறப்பா. 11 நாள்ல நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? கடவுளில போகும்போது எப்படியோ போய் எப்படியோ சிக்கலாயிடுச்சாயா. புரிஞ்சுதா? இது நடந்து இன்னைக்கு 2வது நாள் போச்சு. இந்த 6 மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம நிக்கிறாயா. இது என்னைக்கு இப்படி நடந்தது அன்னையிலிருந்து இல்ல மத்திரை தடுமாறி போச்சு. வருமானம் பத்தாது. 10 பணம் வந்தா 20 பணம் தண்டமாகு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டமா இருக்கு, சூரியாட்டமா இருக்கு. தாய் கவலைப்படாது. நான் இருக்கிறேன். விரட்டி வெடிக்காம சொல்லவா இந்த தொழிலுக்கு வச்சு போறோம். பயப்படாத. வெவ்வேறு மாதிரி நினைப்பாரு. வெவ்வேறு மாதிரி நினைச்சுட்டு நிக்கிறியா. தாயும் தப்புமா நான் இருக்கிறேன். அதெல்லாம் விண்ணப்படாது. போ.